ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடுதலாக ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடா நிறைய காரணம் உண்டு என்கிறதான பாடலை எல்லாரும் உற்சாகமாய் அந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாட நேரே காரணம் உண்டு. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாட நேரே காரணம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்மோடே சுஜீவிക്കുന്നു. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாட நேரே காரணம் உண்டு. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாட நேரே காரணம் உண்டு. ആളുകളേറെ കോരി വഴുതിപ്പോയി, ഒരിക്കലും ഉയരില്ല എന്നു നിനച്ചു. കാലുകളേറെ കുറെ വഴുതിപ്പോയി, ഒരിക്കലും ഉയരില്ല എന്നു നിനച്ചു. എന്റെ നിലവുകൾ ദൈവം മാറ്റി എഴുതി, പിന്നെ കാൽ വഴുകുവാൻ ഇടവരില്ല. എന്റെ നിലവുകൾ ദൈവം മാറ്റി എഴുതി, പിന്നെ കാൽ വഴുകുവാൻ ഇടവരില്ല. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, നമ്മോടേ സുജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, നമ്മോടേ സുജീവിക്കുന്നു. ആരാധിപ്പാൻ നമുക്ക് കാരണമുണ്ട്,
சந்தோஷத்தோடு கூட அம்மே ഉയർത്തിയത് സന്തോഷത്തോടെ ഞാൻ ആരാധിക്കുന്നു. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ നമ്മോടെ യേശു ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ നമ്മോടെ യേശു ജീവിക്കുന്നു. ആരാധിപ്പാൻ നമുക്ക് കാരണമുണ്ട്. நாம் ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. உளையான சேற்றிலே இருந்த நம்மை கத்தர் விடுதலையாக்கி, பாவத்திலே இருந்ததான நம்மை கத்தர் விடுதலையாக்கி இன்றைய கத்தரை ஆராதிக்கும்படியாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த பாடலாக நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே என்கிறதான பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிற வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிற வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும்,
புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆ கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வும் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வும் சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேற்றியே அரவணைத்திடும், ஆட்சி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆ கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வன் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வன் சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆ கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. எல்லாரும் சொல்வோமா? நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையினால் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடலாக எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி என்கிறதான பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உமக்கு நன்றி இயேசு மன்னவா, உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா, உமக்கு நன்றி இயேசு மன்னவா, உமக்கு நன்றி. கள்ளமில்லா உந்தன் அன்பினால் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன். கள்ளமில்லா உந்தன் அன்பினால் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன். கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வு, கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வு, என்னை நடத்தின விதம் தனை மறவேன்.
உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு. தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு. அல்லல் நிறைந்த எந்தன் வாழ்வே, அல்லல் நிறைந்த எந்தன் வாழ்வே, என்னை அணைத்திட்ட விதம் தன்னை மறவே, என்னை அணைத்திட்ட விதம் தன்னை மறவே. நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், என்றென்று மறவேன். நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், என்றென்று மறவேன். எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. சொல்லி முடியாது நாதா உம் அன்பில் அள்ளி தீராது தேவா. சொல்லி முடியாது நாதா உமது அள்ளி தீராது தேவா. உள்ள உறுதியுடன் நானும், உள்ள உறுதியுடன் நானும் உம் சமூகம் சேரும் வரை துதிப்பேன், உம் சமூகம் சேரும் வரை துதிப்பேன். நான் துதிப்பேன், நான் எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட ஆமென் என்றென்றும் துதிப்பேன். நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், என்றென்றும் துதிப்பேன். எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. ஒரு விசை கூட சொல்லி முடியாது நாதா, சொல்லி முடியாது நாதா உம் அன்பு அள்ளி தீராது தேவா. சொல்லி முடியாது நாதா. அந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் ஆமென். தீராது தேவா. உள்ள உறுதியுடன் நானும், உள்ள உறுதியுடன் நானும் உம் சமூகம் சேரும் வரை துதிப்பேன், உம் சமூகம் சேரும் வரை துதிப்பேன். நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், என்றென்று துதிப்பேன். நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், என்றென்று துதிப்பேன். எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் தேவ சமூகத்திலே எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus.
you, Holy Ghost. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சன்னதியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் துதித்தலோடு அவர் சன்னதிக்கு முன்னே வருவோம். அவர் மகாதேவனும் மகாராஜனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் மனிதனுக்கு முன்னே வந்து நிற்கவில்லை, அல்லது ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே நிற்கிறோம் என்று அல்ல. ஸ்தோத்திரம். மகாராஜனுக்கு முன்னே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகாதேவனுக்கு முன்னதாக நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய நாமம் சிறந்தது. அவர் மேலானவர். ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையின் தேவன், அவர் வல்லமையின் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுங்க. கன்மலையானவர், ஆமென். ரட்சிப்பின் தேவன் உயர்த்த. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய் இருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய் இருந்தே. இடத்திலே என்
என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர், கைத்தட்டி சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ஆமென். ரட்சிப்பின் தேவன் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. கன்மலையான துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. இன்னும் ஒரு முறை கூட, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. சொல்லுங்க, ஆபத்து நாளில் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்க, உம்மில் அன்பு கூறுவே. இன்னும் ஒரு முறை, என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். நான் உம்மில். இன்னும் ஒரு முறை, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆமென். ரட்சிப்பின் தேவன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து ஹல்லேலூயா தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய, எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? உம்மில் அன்பு கூறுவே. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக.
கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. இன்னொரு முறை சொல்லலாமா? என்னிலும் அதிக பலவான்கள், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து, மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. உயரத்திலிருந்து, உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து, உயரத்திலிருந்து, உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே. உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 என் பலனாகிய கர்த்தாவே, ஆமே உம்மில், ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உடவரவ துரவலவ சம்பல துரவ கரவ கிரவ உடல உடஹந்தலவ கராதி அந்தரவ நிர்வீரவலவ, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நன்றி 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 நன்றி. பலனாகிய உடவலவ சம்பலவலவ கிரவலவ உடர உடஹந்தல கத்துரவலவலவ. நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆமென். சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேல அன்பு செலுத்துங்க. நல்ல சோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ரியா கரவோ கீரவலவலவோ உடவரவலவோ கீரவரவலவோ. பலவான்கள், ஆமென். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது, அபயமிட்ட போதெல்லாம் கரம் நீட்டி தூக்கிவிட்டவர், கரம் நீட்டி தூக்கிவிட்டவர். ஆபத்து காலத்துல கூட இருந்து, ஆபத்து காலத்துல கூட இருந்து, ஹல்லேலூயா, நமக்கு ஆதரவாய் இருந்தவர். ஆமென். நான் பிள்ளைகளை போற்றி, ஆமென், ஸ்தோத்திரம், வளர்த்து ஆதரித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் வளர்த்தி ஆதரிக்கிறவர். அவர் தம்முடைய ஜனங்களை போற்றி வளர்த்து ஆதரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் உன்னை வளர்க்கிறார், அவர் உன்னை ஆதரிக்கிறார். தேவ பிள்ளையே, நீ தேவனால் வளர்க்கப்பட்டு வருகிறாய், நீ தேவனால் ஆதரிக்கப்பட்டு வருகிறாய், நீ தேவனால் வளர்க்கப்பட்டு வருகிறாய், நீ தேவனால் சொந்தரம் ஆதரிக்கப்பட்டு வருகிறாய். கிருபை பெற்றவங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு சோத்திரம் செலுத்துங்க. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பிள்ளைகளை வளர்த்தி ஆதரிக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நாம் அவருடைய பிள்ளைகள் ஆனபடியினால் தேவனுடைய அன்பு விளங்கிற்று. ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து ஆதரிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகம் நம்மை ஆதரிக்காது, இந்த உலகம் நமக்கு உதவியா இருக்காது. ஆனால் ஆமே, நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆதரிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி.
ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமை உள்ள ராஜா, நீர் உன்னதங்களின் தேவன். ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நீட்டி எங்களை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Lord. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஹல்லேலூயா. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு காலையில தேவ சமூகத்துல இருக்கீங்களா? அதை அனுபவிக்கிறவங்க யாராவது தேவ சமூகத்துல இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் சொல்லி முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எனக்கு செய்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள், அதை அனுபவிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில இணைந்திருக்கிறவர்கள், நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்கள் உண்டானால் கையை தட்டி உற்சாக பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாம். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமா. கைத்தட்டி சேர்ந்து உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஹல்லேலூயா ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம். சொல்லுங்க ஆண்டவரே. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஆமென். அன்பே கர்த்தருக்கு நல்ல சந்தோஷமா. உம்மலாகாத காரியம் ஒன்றும். ஆமாண்டவரே.
ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே ஆமென் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். தவறகதரவ லேமன ஷேக்கரே கதோரோ உடவாலவ வீரவாலவ வீரவக்கவாலவ எல்லாம் ஆகுமா. உம்மலாகாத காரியம், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலா. ஆமாண்டவரே, எல்லாமே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஆமென், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மா. சொல்லுங்க, ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். இசையாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஓ, எனக்கு குறித்ததை ஆமென் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ஆமென், ஆகும் எல்லாம். ஆமென், 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 ஆமென். ஓ, ஆகும். ரிகபரபல துரபல, ரிகபர துரபல சம்பல கதோரோ. ஆமென், 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 ஆமென். ஆகும். உடபல சம்பல கதோரோ. அல்லேலூயா. ஆகும். ரிகதர லிமர குரபஷ. மழையையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள். இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால நிரம்பும். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடித்து உங்கள் தாகம் தீர்க்கப்படும்படி நல்ல உற்சாகமா கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். 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 நிக்கபாபா ரக துரபாலபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்.
ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. சில நிமிடங்கள் துதித்துக் கொண்டே இருக்கு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. வாய்க்கால்கள் நிரம்பட்டும், வாய்க்கால்கள் நிரம்பட்டும், வாய்க்கால்கள் நிரம்பட்டும். ரிகவா ரகா துரவர துரவவுடலா உடவல ஷம்பல துரவகவா. நிரப்பப்படுங்க நிரப்பப்படுங்க நிரப்பப்படுவீர்களாக. ஆமென். அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும், ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya, அவருடைய நன்மையிலும், ஆமென் 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 ஆமென், நிரப்பப்படுவீர்களாக. ரிகவா ரகா தரவா. பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் பா, பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். ரீமா லகா ரக தூரவாலவா உடவல ஷம்பலவா தீரவாலவா. ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு காலையில இயேசுவின் நாமத்தினால பாத்திரங்கள் நிரம்பத்தக்கதாய் அந்த ஒரு குடம் எண்ணெயிலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்படுவதாக. உடவல துரவாலவா ரிகவரவா துரவாலவா ரிஹந்த லக ஷேகரே பகவா உடஹவலக துரவாலவா. வல்லமை 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 உடவக்கமோ. Glory to Jesus, glory to Jesus. Hallelujah 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 hallelujah. நிரப்பப்படுவார்களாக, பாத்திரங்கள் நிரம்புவதாக, பாத்திரங்கள் நிரம்புவதாக, பள்ளத்தாக்குகள் நிரம்புவதாகப்பா இயேசுவின் நாமத்தில். கிருபை 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 கிருபை. Hallelujah 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 hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் தான், ஆனால் ஸ்தோத்திரம், அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அதிலிருந்து பெருகி வருகிற அந்த நன்மை, ஸ்தோத்திரம், நான் என் கடன்களை தீர்த்து நான் ஜீவனம் பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதற்குள்ள வைத்திருக்கிறார். என் பாத்திரத்தை அவர் நிரம்ப பண்ணுகிறார். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. Thank you Lord. Hallelujah. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah hallelujah. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் உடைய ஒரு மனைவி, ஸ்தோத்திரம், எலிசாவினிடத்திலே வந்து சொன்னாள், ஸ்தோத்திரம், ஆமென், என்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பொழுதுதான் அவர், அந்த தேவ மனுஷன் கேட்டான், ஸ்தோத்திரம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னாள், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் சொன்னான், அந்த எண்ணெயை கொண்டு போ, உன் வீட்டின் அறை கதவை பூட்டிக்கொள், வீட்டிற்குள்ளே நின்று கொள், அயலகத்தாருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிக்கொள். ஸ்தோத்திரம். அந்த பாத்திரத்தில் இந்த தண்ணீரை ஊற்று, அதில் அந்த எண்ணெயை ஊற்று, அது நிரப்பப்படும் நிரப்பப்படும், அது நிரப்பப்படும். பிற்பாடு அதை விற்று, ஸ்தோத்திரம், உன் கடனை தீர்த்து பஞ்ச காலம் முடியும் மட்டும் நீ ஜீவனம் பண்ணு, உன் வாழ்நாள் எல்லாம் நீ ஜீவனம் பண்ணு. இன்னைக்கு காலையில உங்க கையில இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு குடம் எண்ணெய, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உன் கடனை அடைத்து நீ தீர்த்து, ஸ்தோத்திரம், நீ ஜீவனம் பண்ணும்படிக்கான தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அது மேல் வைப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதன் மேல் வைப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் அதன் மேல் வைப்பாராக. கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும்
கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எது லேசான. கையை உயர்த்தி சொல்லி முடிக்க போறோம். லேசான என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களா இருக்கலாம், பலன் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆமென். யாரா இருந்தாலும் நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அதனால் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமென், அவருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். ஆமென். அவர்களுக்கு தேவன், ஆமென், உதவி செய்கிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தாயே, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தகப்பன், ஆமென், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை வளர்ப்பார். ஆமென். அவர் உங்களை வளர்ப்பார். ஒரு நல்ல தகப்பனா உனக்கு அவர் இருந்து உன்னை வளர்ப்பார். ஸ்தோத்திரம். வசனத்தை தந்து வளர்ப்பார். ஆமென். கடந்த புதன்கிழமை இவைகளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய வசனத்தை தந்து உன்னை வளர்ப்பார். ஆமென். தம்முடைய பிரசனத்திற்குள்ளே அவர் உன்னை வளர்ப்பார். அவருடைய ஆலயத்திற்குள்ளே வைத்து உன்னை அவர் வளர்ப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தகப்பன் அவங்க தான் வச்சு வளர்ப்பார், தெருவில் வளர்க்க மாட்டார். ஸ்தோத்திரம். அவர் உன்னை வளர்த்து உன்னை ஆதரிப்பார். ஸ்தோத்திரம். நீ தேவனால் ஆதரிக்கப்படுவாய். நீ தேவனால் ஆதரிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு, என் இயேசுவுக்கு லேசா. அந்த கடைசி சரணம் ஒரு முறை கூட பாடலாமா? கற்பாறை போல, கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவுக்கு, இன்னும் ஒரு முறை, என் இயேசுவுக்கு, என் இயேசுவுக்கு லேசா. கையை உயர்த்தி லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். எதுவும் உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். சொல்லுங்க. பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன்,
பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு என் இயேசுவுக்கு லேசான காரியம். இங்கே ஒரு மகாதேவன் இருக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் அவர் மகாராஜனா இருக்கிறார். அந்த தேவன் பலனுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறார். அவர் உதவி செய்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை நீர் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி விற்று உன் கடனை அடைத்து நீ வாழ்ந்திருக்கும்படி ஸ்தோத்திரம். அந்த மகாதேவன், அந்த மகாராஜன் இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். உங்களுக்கு தேவன் தம்முடைய நன்மையை தருகிறார். விசுவாசிச்சா, பெற்றுக்கொள்றவங்க இருந்தா ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கையை தட்டி. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, எங்களை உடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்க. எப்பொழுது எங்களோடு இருக்கும்படி அனுப்பப்பட்டவரே, தேற்றரவாளனே, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற எங்கள் நல்ல கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த 4வது மாதத்திலேயும் இந்த இறுதி ஓய்வு நாளில் எங்களை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் சொன்னது போல எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ உத்தமர்கள் இன்னைக்கு இந்த ஆலயத்தின் நடுவில் வந்து நிற்க முடியாமல் போன பொழுது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை, தகுதி இல்லாத எங்களை உடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்கப்பா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் எங்களை வளர்த்தி ஆதரிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகாராஜனும் மகாதேவனுமாய் இருக்கிறீர். உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர சங்கீதங்களினாலே கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தர் நல்லவர். எலிசாவின் காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. எலிசாவின் காலத்துல ஒரு பெரிய பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம் அப்படின்னா, தாம் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு தேசத்துல பஞ்சம். நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, ஒரு நாள் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படி நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து கூப்பிட்டு, ஆண்டவனே என்னை ரட்சியும் அப்படின்னு கூப்பிடுறான். கவனிங்க, என்னை கவனிங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிடுது. யார? ராஜாவை பார்த்து கூப்பிடுறான்.
ராஜாவுக்கு அந்த சத்தம் கேட்குது. அவர் மேல நடந்துகிட்டு இருக்கிறார், அப்படி இந்த தாவீது உப்பரிகையில உலாத்துனது மாதிரி. இந்த மனுஷன் ஸ்தோத்திரம் மேல அப்படி நடந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு பலவிதமான யோசனை. ஏன்னா அவர் ராஜா. தேசத்தின் ஜனங்கள் பட்டினியினால் சாகிறார்கள். படுத்தா தூக்கம் வரல, சாப்பிட மனம் இல்லை, வீட்டுல உட்கார்ந்தா அப்படியே மண்டை குழம்புது, அவருக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவர் அலங்கத்தின் மேல் நடந்து போறார். அப்படியே யோசித்துக்கிட்டே போறார், பினாத்திக்கிட்டே போறார். இதெல்லாம் எதை வச்சு சொல்றேன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது புரியும். அந்த அம்மா கூப்பிட்டு, ஐயா எங்களை ரட்சியும், நாங்கள் சாகுறோம். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? என்னையே நான் ரட்சிக்க முடியாம கிடக்கேன், நானே இங்க சாக கிடக்கேன், நானே பட்டினியில கிடக்கேன், என்னால உனக்கு தர முடிஞ்சா நான் எப்பவோ உனக்கு தந்திருப்பேன். ஒரு ராஜா சொல்றாரு, ஒரு நாட்டின் ராஜா சொல்றாரு, என்னால உனக்கு சாப்பாடு தர முடிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ உனக்கு சாப்பாடு தந்திருப்பேன். என்னாலயே தர முடியல, எனக்கே இல்ல, நான் எப்படி தருவேன்? வேற எங்கேயாவது போய் கேளு. வாசித்து பாருங்களேன், 27வது வசனம் 6வது அதிகாரம். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எங்கிருந்து உன்னை ரட்சிப்பேன்? ஆண்டவரே உன்னை ரட்சிக்கல, ஆண்டவரே உனக்கு இறங்கலன்னும் போது நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும்? நான் என்ன இங்க சேகரித்து வச்சதெல்லாம் கொடுத்தாச்சு, கிடங்குல இருந்த ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, பஞ்சம் அவ்வளவு கொடிது. உடனே அந்த அம்மா சொல்லுது, அடுத்த வசனங்களை வாஸ்தா சொல்லும், அந்த வசனங்கள்ல அந்த அம்மா சொல்லுது, ஐயா நாங்க 2 பேர் இருந்தோம், என் கூட இருந்த சகோதரி சொன்னா இன்னைக்கு உன் பிள்ளைய சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளைய சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு அவள் பிள்ளைய சாப்பிட்டோம், இன்னைக்கு என் பிள்ளைய சாப்பிடுகிற நேரம், என் பிள்ளைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீர் எங்களை ரட்சிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய கொடிதான பஞ்சம் தேசத்திலே இருக்கிறது, கொடிய பஞ்சம். வேதத்திலே நிறைய இடங்கள்ல பஞ்சம் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம்ல காலத்துல பஞ்சம், ஈசாக்கு காலத்துல பஞ்சம், யாக்கோபு காலத்துல பஞ்சம், இப்படி நிறைய பஞ்சங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த எலியாவின் காலத்துல, எலிசாவின் காலத்துல ஒரு பெரும் பஞ்சம். என்ன செய்யணும்னு தெரியல, ஜனங்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல சீரியாவின் படைகளும் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலர்கள் மேல் முற்றுகை போடுகிறார்கள். அதுக்கு மேல உள்ள வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். 6வது அதிகாரத்துல 23, 24, 25, 26, 20 அந்த வசனங்களை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ராஜா, இந்த சீரியா நாட்டு ராஜா போய் இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போடுகிறான். முற்றுகை போடுறதுனால இன்னும் பஞ்சம், இன்னும் பஞ்சம். ஏற்கனவே குடிக்க தண்ணி இல்லை. நீங்க 22வது வசனத்துல இருந்து வாசிக்கணும். அதுக்கு இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா ஸ்தோத்திரம் 6வது அதிகாரத்துல, ஆமா, நீங்க 6வது அதிகாரத்தின் 20வது வசனம், 21, 22, 23 இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க, ஆமென், நம்ம வாசிக்க முடியும். அங்க அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, எல்லாம் இல்லாமல் போன ஒரு காலம் அது. ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல வசனம் சொல்லுகிறது, அந்த அந்த மேல் பகுதி 20, 21, 22, 23 அதிகார வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது, இந்த இஸ்ரவேல் ராஜா, இந்த சீரியா நாட்டு ராஜா எலிசாவை பிடிக்கும்படி வருகிறான். வந்தபோது இந்த எலிசா என்ன பண்ணார்னா, இந்த சீரியா நாட்டு தளபதிகளை எல்லாரையும் கூட்டிட்டு போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திக்கிட்டு சொன்னாரு, இவங்களுக்கு புசிக்க சாப்பாடு கொடுங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. அவன் மண்டைய சொரியான், எப்படி கொடுக்க, என்ன செய்ய அப்படின்னு மண்டைய சொரியான். எலிசா சொல்றாரு, இல்ல நீர் கொடுத்துத்தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தார்கள். கொடுத்து அனுப்பின பிறகு இந்த சீரியா நாட்டு ராஜாவும் தளபதிகளும் இராணுவமும்
இவர்களுக்கு எதிராக படையெடுத்து முற்றுகை போட்டு ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்திலே வந்தபோது 7வது அதிகாரத்தை தான் நான் உங்களோட பேச போறேன். ஸ்தோத்திரம். அங்க நடக்கிற ஒரு சின்ன அந்த இன்ட்ரோடக்ஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 6ஆம் அதிகாரத்துல அங்க இப்படி ஒரு பெரிய பஞ்சம் இருந்தபோது அங்கே ஒரு 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரத்துல 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை வாசியுங்கள். 3வது வசனம், 4வது வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இங்க இருந்தாலும் சாக போறோம், பட்டணத்துக்குள் போவோம்னா அங்கேயும் சாவோம், இங்க இருந்தாலும் சாவோம், அங்க இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்து. இன்னைக்கு நான் என்ன பேச வர்றேன்னா, நீ சாகணும்னு நினைச்சாலும் கர்த்தர் உன்னை சாக விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த 4 குஷ்டரோகிகள் ஏற்கனவே பட்டினியில் அவன் செத்துக்கிட்டு இருக்கான். சாப்பாடு இல்லை, பட்டணத்துக்குள்ள இருக்கிறவனுக்கே சோறு இல்லை. இவன் பாளையத்துக்கு வெளியே இருக்கான், மலையில, அவனுக்கு சுத்தமா சாப்பாடு இல்லை. இவனுக்கு 4 பேரை என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இங்க இருந்தாலும் சாவோம், எழுந்து சீரியாவின் பட்டணத்துக்குள்ள போவோம், அங்க போனாலும் அவன் நம்மளை கொல்லுவான், எங்கனாலும் சாகதான் போறோம், செத்தா சாவோம். இந்த 4 பேரையும் கர்த்தர் சாக விடல. ஹல்லேலூயா. இந்த 4 பேரை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கொடிய பஞ்ச காலத்துல எலிசாவின் வாக்கின்படி ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் படியே தேவன் வானத்தின் பலகணியை திறந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இங்க இருந்தாலும் ஜாவோம், அங்க இருந்தாலும் ஜாவோம், எங்க இருந்தாலும் நமக்கு என்னதான், என்ன எழுதப்பட்டாச்சு? சாவு எழுதப்பட்டாச்சு. இங்க இருந்தாலும் ஜாவ போறோம், அங்க இருந்தாலும் ஜாவ போறோம். எஸ்தர் ராஜாத்தை அப்படித்தான் சொன்னான், 3 நாள் உபவாசம் இருங்க, ராஜா செங்கோல் நீட்டாம போக முடியாது, செத்தாலும் சாகிறேன், நான் சாகிறதுக்கு ஆமா உயிரோடு இருந்து என்ன செய்ய போறேன்? சாவோம். இங்க இருந்தாலும் சாவோம், அங்க இருந்தாலும் சாவோம், இதை பண்ணாலும் சாவோம், அதை பண்ணாலும் சாவோம். ஆனால் கர்த்தர் அவர்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் உன்னையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் உன்னையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். இவங்க செஞ்ச விஷயங்களை வேகமா பார்ப்போம். இந்த 4 குஷ்டரோகிகள் செய்த விஷயம். 5வது வசனத்தை வாசிங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து இவங்க என்ன செஞ்சாங்க? அதாவது சாவு கன்ஃபார்ம். ஆனா அந்த சாவிலிருந்தும் இந்த 4 பேரையும் கர்த்தர் மீட்டெடுப்பதற்கு இந்த 4 பேர் செஞ்சது என்னன்னா, 1 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருட்டோடே எழுந்திருந்து பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றைக்கு காலையில உபவாச கூடுகையில பேசும்போதும் சொன்னேன், ஆயி பட்டணத்தார் புறப்படுவதற்கு முன்னே, அவர்களுக்கு முன்னே யோசுவாவும் அவன் சேனையும் போனார்கள். அவர்களுக்கு பின்னே ஆயி பட்டணம் அவர்களை பின்தொடர்ந்து. நான் இப்படி சொல்லுகிறேன், சத்துரு எழும்புறதுக்கு முன்னாடி நீ அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவன் முகம் பார்ப்பன்னா, உன் சாவுக்கு கர்த்தர் உன்னைய விலக்கி உன்னைய வாழ வைப்பார். அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. சும்மா காலையில் எழும்பி ஜோம் பண்ணிக்கிட்டு நம்ம செத்துட்டு தொலைவோம்.
அப்படின்னு பிரசங்கத்தை கேட்க போறியா, அல்லது வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து சரி ஆண்டவரே நான் ஒபே பண்றேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் இனி இருட்டோடு எழுந்து ஸ்தோத்திரம் நான் முன்னணியில் நிற்பேன். அல்லேலூயா. இருட்டோடே எழுந்து முன்னணியில் நிற்பேன் அப்படின்னா நான் தான் முதல். எங்க வீட்டுல யாரு எழும்புவா? அல்லேலூயா. உங்க வீட்டுல யாரு எழும்புறது? அல்லேலூயா. முன்னணியில் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவங்க உங்க வீட்டுல இருந்து அவங்க உங்களை எழுப்புறாங்களா, அல்லது நீங்க எழும்பி ஜோம் பண்ணி முடிச்சிட்டு காப்பி போட்டு கொண்டு போய் அவங்களை எழுப்புறீங்களா? அல்லேலூயா. அவங்க தான் உங்களை எழுப்புறாங்களோ? என்ன நல்லா கவனிக்கணும். தேசத்துல பஞ்சம் கொடிதான் இருக்கிறது. தாம் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுகிற ஒரு நில தேசத்துல சாவு கன்ஃபார்ம். வாழணும்னு எல்லாம் எதிர்பார்த்து இவங்க காலையில எழும்பல. வாழணும்னு எதிர்பார்த்து இவங்க முன்னிலையில நிக்கல. சாகவே சாவுறோம், காலையில எழும்பி முன்னணியில நிப்போம். அல்லேலூயா. எலியா அப்படிதானே சொன்னாரு சாரி பார்த்து விதவை கிட்ட, எம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவ தண்ணி எடுக்க போன உடனே எலியா சொல்றாரு எனக்கு கொஞ்சம் ஒரு அடையும் கொண்டு வா. அந்த அம்மா அப்பதான் சொல்லுது, ஐயா கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம். சரி சாக தானே போற, சாவு கன்ஃபார்ம் தானே, நீ சாவ தானே போற, செத்துரு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல் அடைய எனக்கு கொண்டு வந்துரு. கொண்டு வந்துட்டேன்னா சாவு உனக்கு தூரமா இருந்துரும். அல்லேலூயா. நல்ல நான் என்ன சொல்ல வர்றேன், இவங்க வாழணும்னு நினைச்சு காலையில எழும்பல, வாழணும்னு ஆசைப்பட்டும் முன்னணியில நிக்கல. இவங்க எண்ணமெல்லாம் சாவு, சாகத்தான் போறோம் ஆனாலும் காலையில எழும்புவோம். அல்லேலூயா. சாகத்தான் போறோம் ஆனாலும் முன்னணியில நிற்போம். அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதாயா செய்யுது, ஆனாலும் நான் காலையில எழும்புவேன். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதாயா செய்யுது, ஆனாலும் நான் முன்னணியில நிப்பேன். என் பிரச்சனை எனக்கு தீராட்டாலும் பரவாயில்ல, நான் காலையில எழும்பி முன்னணியில நிப்பேன். அந்த பிரச்சனையில செத்தாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு வைராக்கியமும் தீர்மானமும் உனக்கு வந்தா நீ நினைக்காத வாழ்வை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்க நினைக்காத ஒரு ஜீவியத்தை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நேரம் இல்ல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, மழை வேற. சரி வாசிங்க. ஆண்டவர் சீரியரின் சரி அதெல்லாம் விட்டுட்டு கீழே வரலாம். 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் ஆலயத்தின் முன்னணியில் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து, இங்க கூடாரம்னா நான் சபையை உங்களுக்கு சொல்லுகிறேன், சரியா? எங்க பிரவேசித்தார்கள்? கூடாரத்துக்குள். அப்படின்னா எங்க பிரவேசித்தார்கள்? சபைக்குள் பிரவேசித்தார்கள். சொல்லுங்க, எங்க பிரவேசித்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. 4 குஷ்டரோகிகள் எங்கே பிரவேசித்தார்கள்? காலையில் எழுந்து முன்னணியில் வந்து எங்கே பிரவேசித்தார்கள்? கூடாரத்துக்குள், ஆசரிப்பு கூடாரத்துக்குள், சாட்சியின் கூடாரத்துக்குள், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார்கள். பிரவேசித்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரவேசிக்கிறீங்களோ? அல்லேலூயா. சாகவே சாவ போறோம், இருக்கிற கஷ்டத்தோட. ஏமா அடைக்காத, ஜன்னல் அடைக்காத. சாரல் வருதுன்னா அந்த பக்கம் ஓரமா போய் உட்காரு. ஜன்னல்லாம் அடைச்சேன்னா எக்கோ அடிக்கும், மைக்கு சவுண்ட் எல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜன்னல்லாம் அடைக்கப்படாது. சாரல் வருதுன்னா சாரல் அடிக்காத இடத்துல போய் உட்காரணும். குளிருதுன்னா குளிர் அடிக்காத இடத்துல போய் உட்காரணும். ஃபேன் காத்து வேண்டாம்னா ஃபேன் இல்லாத இடத்துல போய் உட்காரணும். ஃபேனை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபேன் தேவைப்படுறவங்க இருப்பாங்க சர்ச்சுக்குள்ள. அல்லேலூயா. அப்படித்தானே? நானும் அப்படிதான்ப்பா. இந்த ஃபேனு எனக்கு தேவையில்லை, எனக்கு காத்தா இருக்குப்பா. நாங்கள் 4 பேர் நிற்கிறோம், ஃபேனுக்கு குளிராக இருக்குன்னா ஃபேன் ஆஃப் பண்ணலாம் சொல்லக்கூடாது. நான் விலகி நிற்கணும், அவங்க 3 பேருக்கு ஃபேன் தேவைப்படும்ல. என்னண்ணே? சோத்திரம். சரி, இப்போ வசனத்துக்கு வந்துடும்.
இந்த 4 குஷ்டரோகிகளும் எங்கே பிரவேசித்தார்கள்? கூடாரத்துக்குள். சொல்லுங்க, நான் சாகதான் போறேன். சொல்லுங்க. ஓ, நீங்க சாவே மாட்டியப்புல, சாவே வராதா என்ன? எத்தனை வருஷம் உயிரோட இருக்கலாம்? எத்தனை வருஷம் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசையே இல்லையோ? அந்த அம்மா மாதிரிலாம் கை காட்டுறாங்க. இல்லையா, நமக்கு ஆசையே. ஆண்டவர் எத்தனை வருஷம் வச்சிருக்கிறாரோ அத்தனை வருஷம் நம்ம இருப்போம். அதை மிஞ்சி ஒரு செகண்ட் கூட இந்த உலகத்தில் நம்ம வாழ போறது கிடையாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரச்சனையோட பிரச்சனை இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பேன். ஆமென். கடனோட கடன், இன்னைக்கு போனா 1000 ரூபாய் கிடைக்கும் தான், பரவாயில்ல, கடனோட கடன் இருக்கட்டும், நான் கூடாரத்துக்குள்ள போவேன். அல்லேலூயா. என்னண்ணே, பிரச்சனையோட பிரச்சனை தான், பரவாயில்ல, அந்த பிரச்சனையோட 10 பிரச்சனையோட 16வது பிரச்சனை சேர்த்து ஃபேஸ் பண்ணுவோம், நான் கூடாரத்துக்குள்ள போவேன். அல்லேலூயா. என்ன, போலாமா? என்ன பின்னாடி எங்க மண்டையில கல்லு விழ போகுதுன்னு தெரிய போகுது. கல்லு விழுதுன்னு விழுந்தாச்சுன்னு வைங்களேன், அப்புறம் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த கல்லையும் வாங்குவோம். ஏற்கனவே ஒரு வெட்டு விழுந்தாச்சு, அடுத்த வெட்ட என்ன பண்ணலாம்? முத வெட்டிலேயே உயிர் காலி, முக்கா உயிர் போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலே போக தான் போகுது. ஆஸ்பத்திரிக்கு போற வழியில போறது, இங்கே போயிட்டு போட்டோம், அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி, வண்டியை பிடிச்சி, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வண்டியில ஏறி இங்கேருந்து குமராட்சி போறதுக்குள்ளால, அது போறதுக்குள்ளால இங்கேயே போறதுக்கு அவன் இன்னும் ஒரு வெட்டு வெட்டிரட்டுமே. நான் சொல்லி எத்தனை புரியுது? நீங்க தப்பா நினைக்கப்படாது. பிரச்சனையோட பிரச்சனையா நான் கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பேன். கஷ்டத்தோட கஷ்டம், நான் கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பேன். பிரவேசிப்பீங்களா? வேதனையோட வேதனை, பரவாயில்ல, அதிகாலையில இருட்டோட எழுந்து முன்னணியில வந்து நான் கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பேன். இவங்க செஞ்ச ஒரு தப்பையும் காட்டி கொடுத்துட்றேன். வேகமா வாசிங்க தொடர்ந்து. பிரவேசித்து, புசித்து, குடித்து. புசித்து அதாவது இங்க கொடுக்கிற ஆகாரங்கள் எல்லாம், வசனம், வாக்குத்தத்தம், ஆலோசனை, கடிந்து கொள்ளுதல் எல்லாம், புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் எடுத்து ஒளித்து. போதும், சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. புசித்து குடித்து எடுத்து ஒளித்து. மறுபடியும் சொல்லுங்க. வந்தது ஏதோ நல்ல உற்சாகமா கூடாரத்துக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே இங்க கிடைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உனக்கு அது என்னது வாய்க்கால்கள் நிரம்பும், அப்புறம் என்னெல்லாம் ஆண்டவர் பேசினாரு, உன்னோட சோத்திரம், நான் உன்னை வளர்ப்பேன், உன்னை ஆதரிப்பேன், உனக்கு எனக்கு லேசான காரியம், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது. ஓ சோத்திரம். புசித்து குடித்து எடுத்து ஒளித்து. மறுபடியும் திரும்பி வந்து அடுத்த கூடாரம். இப்ப வேற சபை, ஏன்னா இப்ப இந்த சபை பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இந்த சபை அவங்களுக்கு பிடிக்கல, இங்க போடுற ஆகாரம் அவங்களுக்கு பிடிக்கல, இங்க எடுத்த பொண்ணும் வெள்ளியும் அவங்களுக்கு பத்தல, இங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு பத்தல. அதனால இப்ப வேற ஒரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ எந்த சபைக்கு போறியோ அந்த சபையிலாவது ஒழுங்கா இரு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை இந்த பிரசங்கத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீ எத்தனை கூடாரம் மாறினாலும் உன் புத்தி மாறாட்டா வாழ்வு என்கிறது தேடி வரவே செய்யாது. எத்தனை சபை வேணாலும் மாறலாம், எத்தனை சேர், இந்த சேர் போன வாரம் இங்க உட்கார்ந்தேன், ஒரே தூக்கமா வந்துகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இந்த சேர்ல உட்காருவோம். போன வாரம் முன்னாடி உட்கார்ந்து இருந்தேன், கண்ணு ரொம்ப கூச்சமா இருந்து, அதனால இன்னைக்கு அந்த ஸ்பீக்கர் பக்கமா உட்காருவோம் அப்படின்னு. நீ எந்த சேரு மாத்தினாலும், எத்தனை கூடாரம் மாத்தினாலும் புத்தி மாறாட்டா சாவு கன்ஃபார்ம். பிரச்சனை
மாறுறதுக்கு, கொடிய பஞ்சம் மாறி வானத்தின் பலகணிகள் எனக்காக திறக்கப்பட்டு ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட வேண்டுமானால் நானே தின்னு, நானே குடிச்சு, நானே எடுத்துட்டு போய், நானே ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தின்னுட்டு, நான் தின்றது வசனத்தை சொல்றேன், என்ன மத்தியானம் போடுற சாப்பாடை நான் சொல்ல, வசனத்தை சொல்றேன். வசனத்தை தின்னுட்டு, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை தின்னுட்டு, கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை தின்னுட்டு தூக்கிட்டு போய் வீட்டுல போய் ஒளிச்சு வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து VBSக்கு யாரையாவது சொன்னியான்னு கேட்டா ஒருத்தரும் கை தூக்காம மறுபடியும் இந்த வாரம் வந்திருக்கிறிய, ஒன்னேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ 4 குஷ்டரோகியில ஒரு குஷ்டரோகி. 4 குஷ்டரோகியில ஒரு குஷ்டரோகி. யாரு யாரு வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? நான் அங்க இருந்து சொல்லியிருப்பேன், நான் தான் சொல்லியிருப்பேன். 4 குஷ்டரோகியில 1 யாரு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்ன செய்யறாரு இந்த குஷ்டரோகி? காலையில எழும்புவார், ஞாயிற்றுக்கிழமை மணமணான்னு கிளம்புவாரு, ஊருக்கு வர்ற சர்ச் வேன்ல ஏறுவாரு, அல்லது பக்கத்து ஊருன்னா நடந்தே வருவாரு, ஆளா சர்ச்சுக்கு வந்துருவாரு, வந்து எல்லாம் சாப்பிடுவாரு, பாட்டை சாப்பிடுவாரு, பிரசன்னத்தை சாப்பிடுவாரு, வசனத்தை சாப்பிடுவாரு, ஆராதனையை சாப்பிடுவாரு, புசித்து கொடுத்து, அப்பா இன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நான் அப்படியே நினைச்சு வந்தேன், ஆண்டவர் அப்படியே பேசி அப்படியே குடுன்னு ஆக்கிட்டாரு. சோத்திரம். புசித்து குடித்து வீட்டுல போய் ஒளித்து வைத்து மறுபடியும் மறுவாரம் வந்து புசித்து குடித்து எடுத்துட்டு போய் ஒளித்து வைத்து. ஸ்தோத்திரம். இப்போ அவனுக்கு புத்தி வருது. வாசிங்க. வேறொரு கூடாரத்துக்கு போய் அதுல இருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பின்பு எத்தனை கூடாரத்துக்கு போனாலும் இந்த புத்தியை கொஞ்சம் மாத்திரணும். ஹல்லேலூயா. இந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு நீங்க போகலாம், அல்லது இன்னொரு சபையிலிருந்து இங்க நீங்க வந்திருக்கலாம். புசித்து குடித்து ஒளித்து வச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லாம 40 நாள் ஜெபம் நடக்கு, எங்க சபைக்கு வாங்க கூப்பிட்டீங்களா? எங்க சபையில 3 நாள் VBS நடக்குது வாங்க கூப்பிட்டீங்களா? கூட மாட்டோம். எல்லாம் ஒளித்து வைக்கிறது தான், எல்லாம் ஒளிச்சு வைக்கிறது தான். வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டே சொல்ல மாட்டோம். இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே ரட்சிக்கப்படாத புருஷன்கிட்ட பிள்ளைகிட்ட ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கணும். 2 வாரம் கழிச்சு எங்க சபையில இப்படி இருக்கு பாத்துக்காங்க, அப்படியே ஒன்னொன்னா சொன்னா 2 வாரத்துக்குள்ளால அவருக்கு மைண்ட் கொஞ்சம் செட் ஆகும். நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம நாளைக்கு காலையில எழும்பிதான் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு சபைக்கு போனோம், நீ வேலைக்கு போறியோ, அவன் முறைச்சு பார்ப்பான், என்ன சபைக்கா என்ன அவன் வீட்டுல நடக்கிறதான் சொல்றேன். ஏன்னா நீ இங்க புசிக்கிற, இங்க குடிக்கிற, இங்க எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல ஒளிச்சு வைக்கிற, புருஷன்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற, உன் பிள்ளைகிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற. ஐயா வாயா, சபையில ஒரு எழுப்புதல் கூட்டம் வச்சிருக்காங்க, வா சபையில ஒரு ஆசீர்வாத கூட்டம் வச்சிருக்காங்க, சபையில ஒரு விடுதலை ஆராதனை வச்சிருக்காங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரியா. அல்லேலூயா. சொல்றீங்களா? இந்த 2 பேர் இடையில வந்தாங்க, ஒரு 2 சகோதரி, நந்திமங்கலத்துல ஒரு சகோதரி, இந்த பெரிய தெருல இருந்து ஒரு சகோதரி. 2 பேர்ட்டையும் சொன்னேன், நீ நல்லா இருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னு உன் புருஷன் விரும்புனா உன் புருஷனையும் சபைக்கு கூட்டிட்டு வா. பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு விரும்புனா புருஷன் சபைக்கு வரமாட்டானா, பொண்டாட்டிக்கு சுகம் கிடைக்கணுமா? அது எப்படி? மனைவிக்கு சுகம் கிடைக்கணும், ஆனா புருஷன் சுகம் கிடைச்சா வருவோம். அப்படி ஒண்ணு நீ கிளிக்காண்டான். சகோதரிகளுக்கு புரியணும், புதுசா ரட்சிப்புக்குள்ள நடத்துறவங்களுக்கு புரியணும். நான் நல்லா இருக்கேன்னு ஆசை, எத்தனை சாட்சியை சொல்ல முடியும்? மனைவிமார் கணவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? வா என் கூட சபைக்கு. நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறியா? வா சபைக்கு. நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு ஆசைப்படுறியா? வா சபைக்கு. நம்ம அதை செய்யறது கிடையாது.
நம்ம ஒளிச்சு வச்சு இப்போ 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, இப்போ ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. எத்தனை சபை மாறியாச்சு, ஆனால் நம்ம மாற்றம் சப்பையா மாறியாச்சு. போன வாரம் சிதம்பரம் போனோம், இந்த வாரம் காட்டுமன்னார்குடி போனோம், இன்னைக்கு வீரநத்தம் வந்திருக்கோம். இனி நாளைக்கு அடுத்த வாரம் எங்கே போகலாம்? இந்த வாரம் ஐயா சின்ன ஐயா ரொம்ப கடுப்பாக பேசிட்டாரு. அடுத்த வாரம் காட்டுக்கூடலூருக்கு போயிடலாமோ? காட்டுக்கூடலூர் தானே ஏமா உங்கள் ஊருக்கு பின்னாடி என்ன ஊர்? காட்டுக்கூடலூர் தானே. அங்கேருந்து வேற அதில் ஆதனூர். அது என்ன ஊர்? இல்லை ஆதனூரில் வேற ஏதோ ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே. அத்திப்பட்டு. அங்கேருந்து வேற அந்த பாஸ்டர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. தோத்திரம். இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, இன்னைக்கு வரல அவங்க. ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நான் பண்ணிட்டேன்னா வேற ஒன்றும் இல்லை. மொத்தம் 2 டிரைவர் 2 பேர், நான் 1, மார்க்கண்ணன் 1, வண்டி 2, 5 ஊருக்கு அனுப்பணும் வண்டியை. எப்படி ஓட்டுறது? 2 வெட்டி, மார்க்கண்ணனை 2 வெட்டி, சின்னையாவை 2 வெட்டி, ஒரு பாதியை ஒரு வண்டியில, இன்னொரு எல்லாரும் ஏறுங்க ஒரே நேரம் போங்க. எப்படி அனுப்புறது? எப்படி ஆயினும் ஒரு ஊருக்கு முதல்ல போனோம், இன்னும் ஒரு ஊருக்கு 2வது போனோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த வண்டி போக முடியும். இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து பாஸ்டர் வண்டி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்படி சொன்னேன், தயவு செய்து போயிரு, தயவு செய்து தாராளமா போ. உனக்காக நான் மாற்ற முடியாது. இந்த ஊருக்கு நான் வந்ததுலேருந்து நான் கார் வச்சு மக்களை எடுத்து ஆராதனை நடத்துறேன். 10 வருஷமா நான் வண்டி வச்சிருக்கேன். அவன் இன்னைக்கு வண்டி வாங்கியிருக்கான். நான் 10 வருஷமா வண்டி வச்சிருக்கேன். உனக்காக என் சட்டத்தை நான் மாற்ற முடியாது. 5 பேர் குறையாம உன் கிராமத்துக்கு வண்டி வராதுன்னா வராது. இந்த என் பிள்ளைகள் அவளுக்கு அது என்ன ஃபீஸ், வேன் ஃபீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஸ்டடி வேன் அவளுக்கு. நேற்றைக்கு 5 பேர் தான் போனாங்களாம். மற்ற பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சுல. இப்போ அவள் 10th. நேற்றைக்கு அவளுக்கு ஸ்கூல் வேனில் வெறும் 5 பேர் தான். ஃபீஸ் கட்டி வேனுக்கு பணம் கட்டி போற அந்த பள்ளி ஸ்கூலில் சொல்கிறாங்க, 5 பேருக்கு கீழே வந்தால் நாங்கள் வேன் அனுப்ப மாட்டோம், அதனால ஸ்டடி எல்லாம் கட்டு அப்படின்னு பிள்ளைக்கு லீவ் விட்டாங்க. பணம் வாங்கி நடத்துறவனே 5 பேருக்கு கீழே வந்தா வேன் அனுப்ப மாட்டேங்கானா? ஹலோ, கிராமத்துலேருந்து வர்றவங்களாம் புரியணும். அனுப்புனா என்ன? 2 பேருக்கு அனுப்புனா என்ன வச்சா தந்திருக்க? மாசம் எவ்வளோ? ஒரு 10,000 ரூபா தந்துடுறியா என்ன? நீ கூப்பிட்ட உடனே 2 பேருக்கு நான் வண்டி அனுப்பி விடுறதுக்கு. அதனால உனக்காக எல்லாம் சட்டத்தை மாற்ற முடியாது. தாராளமா போமா. உன்னை எங்க வந்து கூப்பிடுறாங்களோ உன்னை தூக்கி தோல்ல கூட வச்சுட்டு போவாங்க. தாராளமா போ. உங்களுக்காக நான் 10 வருஷமா வச்சிருக்கிற நியமத்தை இந்த சபையில நான் மாற்ற முடியாது. சரி ஐயா நான் போறேன். எனக்கு என்ன, ஒருவேளை 10 ரூபா காணிக்க குறையுமா இருக்கும், அல்லது 100 ரூபா தசமபாகம் குறையுமா இருக்கும். வேற ஒண்ணு எனக்கு இழப்பு வராது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை கூடாரத்துக்கு மாறினாலும் 9வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி. பக்கத்துல பாருங்க. போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்தோணி அம்மா வந்திருக்காங்க லால்பேட்டையிலேருந்து. அந்த அம்மாவுக்கு கணவன் அந்த ஐயா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மரித்துட்டாங்க. அப்போ யாரும் இல்லை. நாங்கள் எங்கள் ஃபேமிலியும் அந்த சகோதரிகள் 2 பேர், அப்புறம் செந்தில் அண்ணன் வந்தார்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாம் இல்லைண்ணே ஒரு 4-5 பேர் தான் போனோம். ஆனால் அவங்க ஒரே இதில் நின்னாங்க. ஆனால் அவங்க முறைப்படியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும், ஜெபம் பண்ணி தான் அடக்கம் பண்ணணும், அப்படிலாம் நிறைய செஞ்சாங்க. நான் அவங்க பையனோட தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க நடத்துனாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மறுவாரம் 2 வாரம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வந்து இங்கே தான் நான் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆள் கேட்குது, அந்த அந்தோணி அம்மா யாரு? அந்தோணி அம்மா வந்து 2 வருஷமா இந்த சபையில் ஆராதனைக்கு வர்றாங்க. 2 வருஷமா இந்த சபைக்கு ஆராதனைக்கு வருகிற அந்தோணி அம்மாவை ஆவியில நிரம்புகிற, பந்தியில பங்கெடுக்கிற,
ஒரு சகோதரி, அந்த அந்தோணி அம்மா யாரு? உடனே பக்கத்துல, அவங்க தான் அந்த அந்தோணி அம்மா. சீ, வெக்கமா இல்லை உனக்கு? 2 வருஷமா சபைக்கு வர்ற உனக்கு இதான் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காததுக்குள்ள பிரச்சனை. யாரை பார்க்கணும்? ஒருவர் முகம் ஒருவர். குஷ்டரோகிகள் பார்த்தாங்களாம், பக்கத்துல யார் இருக்கிறான்னு கூட பார்க்கறது கிடையாது. அப்படியே ஆராதனை என்னாத்துமாவை போட்டோன்னா போயிடுறது தூக்கிட்டு. சோத்திரம். நின்று பார்த்து உங்க ஊர்க்காரங்களை பார்க்காதீங்க. நந்திமங்கலத்தில் உள்ளவங்க, நந்திமங்கலத்தில் இருக்கிறவங்களுக்கு சோத்திரம் சொல்லாதீங்க. அப்படின்னா ஆராதனை முடிஞ்சவொன்னு சொல்றேன், அதுக்குன்னு திருப்பிட்டு போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சா அடுத்த கிராமத்துல இருந்து வந்திருக்கிற விசுவாசியை போய் பார்த்து, சோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? வீரநத்தத்தில் இருக்கிறவங்க வீர பக்கத்து நல்லா இருக்கியா அப்படியே கை குலுக்கிட்டு போயிடுறது. அது பாவம், திருநாரையில இருந்து யார் பெத்த பிள்ளையோன்னு வந்து சுத்தம் அப்படியே நின்று சுத்திட்டே இருக்கும். இந்த பரணி அக்கா இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க தனியா ஜோமனும் பாருங்க, தலையில கை ஜோமனும் பாருங்க, ஜபமே ஓடாது. இங்க முன்ன ஜோமனிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜோலியே கிடையாது. நீ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க போறன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இங்க இருந்து சபையில நிக்கிறியா, யார்கிட்ட பேசுற, என்ன பண்ற, எங்க உட்கார்ந்து இருக்கிற, யாரு தனியா சுத்துறா, யாரு அப்பாவி போல சபையில சுத்திக்கிட்டு இருக்கா, அனாதையா சபையில அனாதையா சுத்துற நிறைய விசுவாசிகள் சபையில இருக்காங்க. இயேசுவ அப்பான்னு கூப்பிடுற, உன் அண்ணன் கிட்ட நீ பேசாம இருப்பியா? உன் தம்பி கிட்ட நீ பேசாம இருப்பியா? அனாதையாய் சுற்றுகிற அநேகர் சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சா யார் பெத்த பிள்ளையோ அப்படியே சுத்தம். ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கணும். சகோதரர்கள் எல்லாருக்கிட்டையும் சோத்திரம் சொல்லணும். எல்லா ஆண்களுக்கும் கை கொடுக்கணும். கை சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படி போயிடக்கூடாது. நின்று பேசணும். நல்லா இருக்கியா ஐயா? ஐயாமார எல்லாம் நல்லா விசாரிங்க. அண்ணன்மார் இருக்கீங்க, ஐயாமார விசாரிங்க. மனைவி இல்லாத தகப்பன்மார் இருக்காங்க, பிள்ளைகள் இல்லாத தகப்பன்மார் இருக்காங்க. முடிஞ்சா ஒரு 100 ரூபாய் எடுத்தா பாக்கெட்ல வச்சு அனுப்புங்க. வச்சுக்கா, ஏதாவது 10 புரோட்டா வாங்கி தின்னுயா. 10 ரூபா கொடு, ஒரு 50 ரூபாய் எடுத்து என்னையும் கொடுக்காண்டா. மாசத்துல ஒரு நாள், 2 மாசத்துல ஒரு நாள் ஒரு 50 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சு போயா 2 இட்லி வாங்கி சாப்பிடு. இதுக்கு பேர் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தல். பாக்குறீங்களா? சும்மா உங்க பாட்டுக்கு முடிஞ்ச உடனே தூக்கிட்டு போயிடுறீங்களா? எல்லாருக்கும் பார்த்து சோத்திரம் சொல்லணும். முகம் பார்க்கணும். நல்லா இருக்கியா ஐயா? சாப்பிட்டியா? நேத்துக்கு என்ன சாப்பிட்ட? சமைச்சியா? பிரதர் நல்லா இருக்கீங்களா? பிரதர் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டரை கண்டுக்கிடவே மாட்டாங்க. சிலர் என்னன்னா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அங்க ஐயாமாரெல்லாம் பாவம் யார் பெத்த பிள்ளையோடு உட்கார்ந்துருக்கும். சகோதரிகள் சகோதரிகளையும் சகோதரர்கள் சகோதரர்களையும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து விசாரித்து அன்பாய் கரிசனையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் என்னமா சரி, உங்கள் குறைவுகளை, உங்கள் பஞ்சங்களை அவர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சின்ன சின்ன ரகசியம். நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. அவள்கிட்ட பேசிட்டு என்ன, என் தெருவில் தான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன அப்படித்தானே? சிலர் அப்படியும் போயிடுவாங்க. எப்பவும் என் வீட்டு பக்கம் தான் பேசிக்கிட்டு தான் இருக்கும். சபையிலுமா வந்து பேசணும். சோத்திரம் சொல்லணும். சோழகுருலாம் நல்லா இருக்கீங்களா? நந்திமங்கலத்துல இருந்து வர்ற விசுவாசிகளுக்கு பேர்லாம் தெரியுமா? 8 வருஷமா வராங்க. நீங்களும் 8 வருஷமா வாரீங்க. தெரியாதான், மண்டை ஆட்டுது. உங்களுக்கு தெரியுமா? நந்திமங்கலத்துல இருந்து வர்றவங்க சோழகூர்ல உள்ள விசுவாசிகளுக்கு பேர்லாம் தெரியுமாமா? எல்லாருக்கும் பேரும் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தெரியுமாம்ல? எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இங்க 2 பேர் இருக்காங்க, அங்க ஒரு அம்மா இருக்கு, இன்னும் ஒரு அம்மா வரல, இங்க ஒரு 3 பிள்ளைகள் வரிசையா உட்கார்ந்துருக்கு, அண்ணா ஒரு 2 பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கு. சொல்லுங்க பாப்போம் எல்லாருக்கும் பேரையும். ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கணும். சோத்திரம். என்ன அன்றில் அப்படித்தானே? உனக்கு சப்போர்ட்டா தான்டா பேசுற. அல்லையா? சொல்லு பாப்போம். என்ன திருநாரையூர் அக்கா பிள்ளையார் தாங்களை கேட்டா தெரிஞ்சிடும். வேற எங்கேருந்து வராங்க? லால்பேட்டை, அப்புறம் கொத்தங்குடி. என்ன திருநாரையூர் அக்கா மாறலாம்?
கொத்தங்குடியில இருந்து ஒரு 2 பேர் வாராங்களே, உங்களுக்கு தெரியுமா? வாராங்களோ? அப்படியா? அது யாரு? எங்க இருந்து வாராங்க? ஓ சரி 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 சரி, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்றீங்களா? இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் கொத்தங்குடில இருந்து யார் வந்திருக்கான்னு. கண்டுபிடிச்சு, அம்மா சோத்திரம், நல்லா இருக்கியா அம்மா, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேம்மா. ஏங்க அதுதாங்க சபை. கன்னியாகுமரி சபையை வந்து பாருங்க, பெண்கள் ஐக்கியம் இருக்கும், ஆண்கள் ஐக்கியம் இருக்கும். ஆராதனை முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் எல்லா ஆண்களும் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அது ஆண்கள் ஐக்கியம் கிடையாது, சும்மா உட்கார்ந்துருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டருக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவார். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சு அப்புறம் பாஸ்டர் அங்க போய் உட்காருவார். உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு தான் அவங்க போவாங்க. ஜெபம்லாம் நடக்காது, சும்மா உட்கார்ந்து பேசுவாங்க. ஒருத்தர் பேசுவாங்க. அவருக்கு என்ன கஷ்டமா, அவருக்கு இந்த கஷ்டமா, சரி இந்த வாரம் சபையில ஊழியம் இருக்கலாம், என்ன செய்ய போறீங்க, வீட்டு கூட்டத்துக்கு எப்படி போறோம், ஜெபத்தை எப்படி வைக்கலாம். நம்ம ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது போவோம், வாசிங்க. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. சொல்லுங்க, நியாயம் இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நம்ம செஞ்சது ஒன்றும் சரியில்லை. சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் செஞ்சது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்ல மனம் இருந்தா தைரியமா சொல்லுங்க, நான் செஞ்சது ஒன்றும் சரியில்லை. அது எப்படி? ஓ இவர் சொல்லுவாரோ நாங்க சொன்னது சரியில்லைன்னு நம்ம சொல்லணுமா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நாங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட், எவ்வளவு சரியா செய்யறோம், அப்படி இல்லை. நம்ம செய்யறது சரியில்லை. கூடாரமா மாறினது சரியில்லை. புசித்து குடிச்சு ஒளிச்சு வச்சது சரியில்லை. சபையில ஒரு அறிவிப்பு கொடுத்தா அந்த அறிவிப்புக்கு நம்ம உறுதுணையா இல்லாம இருப்பது சரி இல்லை. VBS அறிவிப்பு கொடுத்தா அதை பத்தி 2 பேருக்கு சொல்லாம இருந்தது, மாசத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கணும்னு சொன்ன அறிவிப்புக்கு இணங்காதது, ஏன் வரமாட்டுக்கு சரியில்லை. அது எப்படி? உமக்கு என்ன, எல்லாம் நாங்கெல்லாம் சரியா தான் இருக்கோம். சோத்திரம். இருங்க சரியா இருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வசனம் சொல்லுகிறது, அவங்க சொல்றாங்க நாங்க செய்யறது சரியில்லை. அடுத்தது, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்தால் விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மே சுமரும். ஆமா, என்ன சரியில்லை? நம்ம மௌனமா இருக்கிறது சரியில்லை, குற்றம் நம்ம மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. VBSன்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஜெபங்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, எப்பவும் கிடைக்காது. இன்னும் ஒரு அறிவிப்பு, நம்ம ஸ்தாபனத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. மே மாசம் 3வது வாரம் வாலிபர்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகை கன்னியாகுமரியில வச்சு 2 நாள் நடத்த இருக்காங்க. வரலான்றவங்க டக்குன்னு கை தூக்கு பார்ப்போம். 1 2 3. இவனுங்கெல்லாம் யோசிக்கானுங்க. எங்க அம்மாட்ட கேட்டுட்டு வரேன், மீன் பிடிக்க யாரில் கேட்டு போற நீ? மாங்கா மண்டையா? மீன் பிடிக்கிறதுக்கும் தெரு பொறுக்கிறதுக்கும் ஒருத்தட்டையும் கேட்காம ஓடிக்கிட்டு சபைக்கு ஆராதனைக்கு ஜபத்துக்கு வர்றதுக்கு கை தூக்கணுங்கன்னா யோசிக்கான் உட்காந்து. சோதரம். சரி, அப்போ டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன பிறகு நம்ம இங்கேருந்து வேனில் போவோம். அல்லேலூயா, போலாமா? சந்தோஷமே இல்லையா? நான் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன் உங்களை. நீங்கள் டீசலுக்கு மட்டும் காசு தந்தா போதும். அல்லேலூயா, நான் உங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டு போவேன், வேற எந்த செலவும் கிடையாது. பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டும் போது டீசல் மட்டும் என்ன செய்யணும்? போடணும், அவ்வளோதான். சோத்திரம். மற்றபடி நமக்கு எந்த செலவும், ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துடலாம். அல்லேலூயா. சரி, இது நற்செய்தி அறிவித்தல். இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது, இந்த சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு இல்ல. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசியா ஒன்ன மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், வாசிங்க. அப்படியே 10வது வசனம். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய். அப்படியே கடைசி வார்த்தை வாசித்து 10வது வசனத்துல கடைசி இருக்கிறது என்று அவர்களுக்கு
சொன்னார்கள். 11வது வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசி. ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அவ்வளவுதான். சிம்பிள்ங்க, சிம்பிள். நம்ம செய்யாத ஒரு வேலை என்னன்னா அறிவித்தல். சொல்ற வேலை எல்லாத்தையும் சொல்லுவோம். அதாவது மன்னார்குடியில நியூ ஜவுளிக்காரன் ஒரு கடையை திறந்துட்டா கூட நம்ம சொல்லுவோம். அக்கா உனக்கு தெரியுமா, நியூ ஜவுளி கடைக்காரன் ஒரு பிரான்ச்சு திறந்துருக்கானா, ஜோயலுக்காஸ். அது என்ன நகை கடை தானே அது? ஓ, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்கள் பெந்த கொசை, ஆதி பெந்த கொசை. நமக்கு நகையும் தெரியாது, நகை கடையும் தெரியாது. ஸ்தோத்திரம். உனக்கு தெரியுமா, ஜோயலுக்காஸ், பீமா, அது தெரியாது. ஸ்தோத்திரம். சரி, அப்புறம் வேற என்னதான் தெரியும்? போத்தீஸு, சரவணா. இப்போ மன்னார்குடியில் ஒரு போத்தீஸ் திறக்குதுன்னு வைங்களேன், எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? இப்போ தலையாட்ட மாட்டீங்கன்னா, தலையாட்டினா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். அதனால மண்டை ஆட்டாம உள்ள ஆடுது மனசு. ஹல்லேலூயா. உடனே அறிவிச்சிருவோம், உடனே சொல்லுவோம். ஒரு புது ஹாஸ்பிட்டல் திறந்துடுச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஸ்கூல் திறந்துட்டு கேள்விப்பட்டுட்டோம், உனக்கு தெரியுமா மன்னார்குடியில ஜிகேக்கு ஆப்போசிட்டா போட்டியா இன்னும் ஒரு ஸ்கூல் திறந்திருக்காங்களாம், தெரியுமா? இப்படி நிறைய விஷயங்களை அறிவிக்கிற நாம் கர்த்தரை குறித்த நற்செய்தியை அறிவிக்க தோற்று போகிறோம். நான் என்ன சொல்றேன், இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. கஷ்டத்தோட கஷ்டம், பிரச்சனையோட பிரச்சனை, செய்ய வேண்டியதை செய்தா எதிர்பாராத வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவார். அவ்வளவுதான் எனக்கு செய்தி. நான் எதிர்பாராத வாழ்வை நான் எதிர்பார்க்கல. இந்த 4 குஷ்டரோகிகள் வாழ்வை எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருக்கணும்னு யோசிக்கவே இல்லைங்க. உயிரோட இருக்கணுங்கிற எண்ணமே இவனுக்கு இல்லை. சாகவே சாவ போறோம். காலையில எழுந்து இருட்டோட எழும்பி முன்னணியில போய் நின்று கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து எடுத்து ஒழித்து மறுபடியும் திரும்பி வந்து இன்னொரு கூடாரத்துக்குள்ள போய் அதையே செஞ்சு புத்தி தெளிந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம் என்று சொல்லி காவலாளி கிட்ட போய் அறிவித்தார்கள். காவலாளி போய் உள்ள இருக்கிற காவலாளி கிட்ட சொல்லி அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் படையெடுத்து சீரியா பட்டணத்துக்குள்ளே போய் சகலவற்றையும் சவதரித்து கொண்டு வந்து அவர்கள் பஞ்சம் நீங்கி எல்லாரும் வாழ்ந்திருந்தார்கள். தேவ பிள்ளையே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா, கஷ்டத்துக்கு மேல உனக்கு கஷ்டமா, போராட்டத்துக்கு மேல போராட்டமா, பரவாயில்ல. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவிக்கிற, அதோட கூட சேர்ந்து இதையும் செஞ்சிரு. நீ எதிர்பாராத வாழ்வை அந்த கஷ்டத்துக்குள்ளால வச்சிருக்கிறார். எத்தனை பேர் செய்ய போறீங்க? கஷ்டத்தோட கஷ்டம், நஷ்டத்தோட நஷ்டம், இழப்போட இழப்பு, பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் செய்கிறேன். செய்வீங்களா? எழுந்து நிற்கலாம். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு என்று கொடுத்து நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பாடுறேன். என்ன ஸ்தோத்திரம். யார் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க? அது ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீர் இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. எனக்கு காட்டியதும் நீரே, ஆலோசனை
ஆலோசனை தந்தீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது காணிக்க போட்ட பிறகு போய் நிற்கிற இடங்களில் கண்ணை மூடி கையை தட்டி இந்த பாடலை பாடுங்க. இந்த பாடலோடு தெய்வ சமூகத்தில் ஜெபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். Thank you Lord. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீர் இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீர் இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவேன். உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவேன். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீர் இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீர் இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. ஆமென். நீர் இல்லைன்னா நானும் இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீர் இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. கடைசி சரணம். என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்து.
என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவேன். உங்க நினைவில் வைத்தீரே, சொல்லுங்க ஆமென். உங்க நினைவில் வைத்தீரே, கண்ண மூடி கைத்தட்டி, உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவர். மறுபடியும் என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. நினைவில் வைத்தீரே, உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை. உங்க நினைவில் வைத்தீரே, உங்க நினைவில் வைத்தீரே. அவர் ஆரோன் குடும்பத்தை நினைத்தருளுவார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைத்தருளி அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நினைத்தவர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, கஷ்டத்தோட கஷ்டம், பிரச்சனையோட பிரச்சனை, சோர்ந்து போகாத. உனக்கான ஒரு வாழ்வை கர்த்தர் இந்த காலங்களிலே ஆயத்தப்படுத்தி உனக்கு தருவாராக. உனக்கான ஒரு நல்ல வாழ்வு இருக்கிறது. உனக்கான ஒரு நல்ல வாழ்வு இருக்கிறது. இருட்டோட எழும்பு, இருட்டோட எழுந்து முன்னணியிலே நில்லு. ஸ்தோத்திரம். கூடாரத்துக்குள்ளே பிரவேசி. கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நீ புசித்து குடித்து எடுத்து ஒளித்து வைத்தோரோட நின்னுறாம, ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து புறப்பட்டு போய் நற்செய்தியை அறிவி. கர்த்தர் அந்த கஷ்டத்தின் நடுவிலே உனக்கு ஒரு நல்ல வாழ்வை கட்டளையிடுவார். அந்த கஷ்டத்தின் நடுவிலே ஐ ஸ்பீக்கிங் டு யூ. நான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, நான் உன்னோட பேசுறேன். God is speaking to you. பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பேசுறார். கஷ்டத்தோட கஷ்டம், come on. இருட்டோட எழும்பு, முன்னணியில நில்லு. கர்த்தர் உனக்கு வாழ்வை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வாழ்வை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வாழ்வை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வாழ்வை தருவார். இந்த வார்த்தையை இன்னைக்கு காலையில தேவ சமூகத்துல யாராவது பெற்றுக்கொள்றீங்கன்னா கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக்கொடு. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனமே, கஷ்டத்தோட கஷ்டம், சாகவே தான் சாக போறோம், எழும்புவோம் போவோம் என்று புறப்பட்டார்கள் அல்லவா? அதற்குள்ளே தேவன் ஒரு பெரிய வாழ்வை வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். நம்ம கஷ்டத்தை நினைச்சிட்டு உட்கார்ந்துடுறோம். கஷ்டத்தோட கஷ்டம், சரி உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்துடுறோம். இல்லை, இன்னைக்கு காலையில என்னுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வைத்திருக்கிற வாழ்வை சுதந்தரிக்க தேவன் நமக்கு கிருபை தருகிறபடியினாலே கரங்களை தட்டி இன்னும் ஒரு முறை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாளையிலிருந்து நடக்கிற 3 நாட்கள் VBS கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய கிராமங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதி, கொடுத்த கரங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, கஷ்டம், வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டத்தோட கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு கஷ்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உண்டாயிற்று. அந்த கஷ்டத்துல ஒரு 4 குஷ்டரோகிகள் கஷ்டத்தோட கஷ்டப்படுறோன்னு சொல்லி சில முடிவுகளை எடுத்து எழுந்து புறப்பட்டது போல இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு. அவைகளின் மத்தியில ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருட்டோட எழுந்து முன்னணியில நின்று கூடாரத்துக்குள்ள பிரவேசித்து ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து நற்செய்தியை அறிவித்து கஷ்டத்துக்குள் வாழ்வை சுதந்தரிக்க தேவன் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபைக்குள் வைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார்.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் ஊழியங்கள் எல்லாவற்றோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. இயேசுவை மென்மேலும் நேசிக்கிறேன், அக்கரையில் நான் என்று அவரை, பரலோகத்தில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கஷ்டத்திற்குள்ளே தேவன் நிறைவான வாழ்வை உங்களுக்கு தருவாராக.